ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரவா கிச்சடி தான், உப்புமா மாதிரி தான். அதை கொஞ்சம் கிச்சடி மாதிரி பண்ணியிருக்கேன், காய்கறி எல்லாம் போட்டு. இப்போ பசங்க பீன்ஸு சாப்பிடலை, கேரட் சாப்பிடல அப்படின்ட்டு உப்புமா மட்டும் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கிச்சடி மாதிரி அந்த காய்கறி எல்லாம் அதில் போட்டு அதுக்கு சைடிஷாக சாம்பாரோ சட்னியோ எதுனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்த ரவை தான் எடுத்துருக்கேன், நான் லைட்டாக வறுத்தது தான். ஆனாலும் நம்ம அதை வறுத்துக்கணும். அதுக்கு தேவையான காய்கறி பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ கடாயை வச்சுட்டு நம்ம ரவையை கொஞ்சம் வறுத்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த ரவையை நம்ம அதில் போட்டுட்டு, இப்போ நான் ஒரு 200 கிராம் எடுத்துருக்கிறேன். அதில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டு ரவையை, அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு அதை லைட்டாக சிம்மில் வச்சுட்டு, ஃபஸ்ட்டு நல்லா கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு திரும்ப சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும். அது அடி பிடிக்காமல் கருகவும் செய்யாமல் இந்த மாதிரி ப்ரௌனும் வராமல், ஆனால் நல்லா ஒரு லைட்டாக ஒரு மணம் வந்த உடனே நம்ம அதை நிறுத்திக்கணும். அவ்வளோதான், வறுத்து எடுத்து அதை தனியாக வச்சாச்சு. இப்போது கடாயை எடுத்துகிட்டு நம்ம கிச்சடி பண்ணதுக்கு ரெடி ஆகலாம். இப்போ அதுக்கு தேவையாக நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டு ஏற்கனவே வறுத்துருக்கோம். இதுலேயும் 2 ஸ்பூன் நெய்யோ அல்லது டால்டாவோ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் எண்ணெயும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எடுத்துட்டு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு எல்லாமே 1 ஸ்பூன் நம்ம தாராளமாக போட்டுக்கலாம். ஏன்னா இதோட டேஸ்ட்டு இந்த பருப்பு மூலம் தான் நம்மளுக்கு அது சாப்பிடும்போது கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை, ஒரு வெங்காயம் கொஞ்சம் குட்டியாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் நறுக்கியிருக்கு, அதை போட்டு அது ரொம்ப வதங்கவே வேண்டாம், ப்ரௌனாக நம்ம கருகவும் வேண்டாம். இந்த மாதிரி அழகாக எண்ணெயாக பளபளன்னு இருக்கும், கண்ணாடி மாதிரி. அப்போ நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் லைட்டாக கிண்டி விட்டுட்டு, இப்போ நம்ம கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கோம் உப்புமாக்கு கிச்சடிக்கு தேவையான அந்த பீன்ஸு போட்டுக்கலாம். அப்போ கேரட்டு, அப்புறம் பட்டாணி, 3 வெஜிடபிள் இதில் சேருது. அப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாமே போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. லாஸ்ட்டாக இப்போ இந்த காய்கறியை வதக்குனதுக்கு அப்புறம் ஒரு தக்காளியை மட்டும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போது இதுக்கு லைட்டாக கிண்டி விட்டு அது வதங்கினதும், கண்ணாடி மாதிரி வதங்கினதும் நம்ம அதில் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு மெயின் நம்ம வதக்குறதுல தான் இருக்குது. அது அந்த கருகாமல் ரொம்பவும் வதங்காமல் அந்த கண்ணாடி பதத்திலே இருக்கணும். கிச்சடிக்கோ உப்புமாக்கோ எல்லாமே, அப்போ தான் அது டேஸ்ட்டு. இப்போ உப்பு போட்டுட்டு நம்ம அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ ரொம்ப கிளுன்னு கிச்சடி மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம 1க்கு 3, 1 கிளாஸ் ரவைக்கு நம்ம 3 கிளாஸ் போட்டுக்கலாம். இல்லை உப்புமா மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் 2 கிளாஸோடு நிறுத்திட்டு லைட்டாக கொதித்த உடனே ஓட்டுட்டு நம்ம அதை உப்புமாவாக எடுத்துக்கலாம். இப்போ இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்தில் அதை டக்குன்னு 3 மினிட்லேயே கொதிச்சிரும். இது கொதிச்சும் போதுமே எனக்கு கொஞ்சம் கொதிக்க விடணும், ஏன்னா நம்ம எல்லாம் காய்கறி போட்டிருக்கோம்ல, அது கொஞ்சம் வேகட்டும் அப்படின்ட்டு. இப்போ கொதித்து முடித்து காய்கறி வெந்துட்டா எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இந்த மாதிரி தூவல் மாதிரி நம்ம அதில் கிண்டி விட்டுக்கிட்டே, ஒரு கையில் போட்டுக்கிட்டே ஒரு கையில் கிண்டி விட்டே பண்ணுங்கள். லைட்டாக கட்டிப்படுற மாதிரி இருந்ததுன்னா அதை நான் லைட்டாக கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக கிண்டி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் கட்டிப்படும். இது இப்போ டேஸ்ட்டாக வர்றதுக்கு நம்ம நெய்யெலாம் சேர்த்துருக்குறோம். அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் சேர்ந்து அந்த காய்கறியோட எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியோட மணத்தில். ஸ்கூலுக்கு பசங்களுக்கு காலையில் டக்குன்னு செய்கிற ஒரு நாஸ்டா இது. நிறைய பேருக்கும் இது தெரியும், பட் தெரியாத பிகினர்ஸ் இந்த மாதிரி இதை பண்ணி சாப்பிடுங்க. இது தேவைப்பட்டதுன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதில் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல், சட்டியில் ஒட்டாமல் ஒரு அழகாக வெந்து வரணும். அப்போ தான் அந்த கிச்சடியில் டேஸ்ட்டு வரும். சும்மா தண்ணி போட்டுட்டு நம்ம இப்படி கிண்டிட்டு விட்டுட்டோம்னா அது வராது. பாருங்கள் எப்படி அந்த உப்புமா கண்ணாடி பதத்தில் இருக்குன்னு.
இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.